ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ரோஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா, இது ரோஸ் செய்கிறதுக்கு தேவையான அந்த ஆர்கானிக் கிளாத்துங்க. இப்போ பூ செய்கிற அந்த துணி பேர் ஆர்கானிக் கிளாத். இதில் வந்து நிறையா கலர்ஸில் இருக்குது. இதை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. எல்லாமே இந்த ஈக்குவல் ஷேப்பில் வச்சு கட் பண்ணின்னு பாருங்கள். அந்த அந்த 2 முனையும் ஜாயின் பண்ணின்னு திருப்பி வந்து மீதி 2 முனையும் ஒன்றா சேர்த்து நல்லா முடிக்க விடணுங்க. இதேமாரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கொயராக, அது எல்லாத்தையும் வந்து இதேமாரி இப்போ 2 மணியும் ஜாயின் பண்ணி மீதி இருக்க அந்த 2 மணியும் ஒன்றா சேர்த்து முடுக்கி எல்லாம் முடிக்கி இதே மாதிரி பூ மாரி அந்த சாக்லேட் பேப்பரை முடுக்கிற மாதிரி முடுக்கி வச்சுட்டு ஒரு சின்ன நீட்டாக கம்பி இருக்குங்க. அதை வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த கிராஃப்ட் செய்கிற பொருள்லாம் விற்கிற கடையிலே இருக்கும். அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த கம்பியில் வச்சு சுற்றிக்கணும். பூ எப்படிங்க கட்டும் அதுமாரி வச்சு சுற்றிக்கணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழாக வச்சு ஒரு பூ முன்னாடி வச்சா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு இதழ் வச்சு நல்லா கட்டிடணும். பூக்கு எப்படி நாட் போடணுமோ அது மாதிரி தாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது மாதிரி அந்த கேப்பாக வச்சு எல்லாம் கட்டணும். வச்சு பூக்கு நாட் போடுற மாதிரி தாங்க வச்சு நல்லா நாட் போட்டு வச்சு நல்லா கட்டணும். இதை பாருங்கள், ஒன்று வச்சாக்கா அது பக்கத்தில் வச்சு கட்டினாலும் கட்டலாம், இல்லை அந்த ஒன்று வச்சா அது ஆப்போசிட்டில் வச்சு கட்டணும். அதுமாதிரி வச்சு மாற்றி வச்சு கட்டுறக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் ஷேப்பில் நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி வந்து பூ செஞ்சு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் டேப்புன்னு கடையில் வைப்பாங்க. அந்த க்ரீன் கலர் டேப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பியில் வச்சு சுற்றினா அழகாக வந்து அசல் ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குங்க. அப்படி வந்து ஒவ்வொரு பக்கமாக இந்த இதெல்லாம் வச்சு கட்டி முடிச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ அந்த ரோஸ் மாதிரியே இருக்குதுன்னு. அதுமாதிரி அந்த கம்பிலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த க்ரீன் டேப்புன்னு கேட்டால் கடையில் கிடைக்குங்க. அந்த கிராஃப்ட் செய்கிற கடையில் அந்த க்ரீன் கலர் டேப்லேயே கம்முமாக இருக்கும். அந்த டேப்பை அப்படியே வச்சு ஒட்டாமல் நல்லா வந்து இழுத்து வச்சு நல்லா வச்சு கட்டினாக்கா நல்லா கரெக்டாக இருக்கும். இழுத்தா தான் அந்த பசையோட நல்லா வந்து ஒட்டிக்கும். நல்லா இதேமாதிரி நல்லா வந்து சுட்டிட்டு லாஸ்ட்டாக இதுக்கும் வந்து தனியாக அந்த லீஃப்லாம் விற்குங்க, அந்த பிளாஸ்டிக் லீஃபு. அந்த லீஃபை வச்சு அந்த சைடில் வச்சு இதை பாருங்கள், இதை மாதிரி சைடில் வச்சு அதையும் வந்து அந்த டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம நூலால் சுற்றலாம், இல்லை வந்து நம்ம நூலால் சுற்றிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த வந்து டேப் வச்சு ஒட்டினாக்கா கரெக்டாக நம்ம இந்த நூல் சுற்றம் வந்து தெரியாமல் இருக்குங்க. அது வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது பர்த்டே பார்ட்டிக்கு, இல்லை நம்ம ஃப்ளவர் வாஷ்க்கு, இல்லை நம்ம வந்து எதுக்கு வேணால் வச்சுக்கலாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. அதை வந்து நீங்களும் இதை மாதிரி நீங்கள் கடையில் அந்த கிளாத் வச்சுச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அந்த பச்சை கலர் இலை வச்சோம் இல்லையா, அந்த இலையில் நம்ம நூலால் சுற்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த க்ரீன் கலர் டேப்பை திருப்பி போட்டு நல்லா சுற்றி வச்சா நல்லா பார்க்குறதுனா சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள், நான் ஆரஞ்சு செஞ்சுருக்கேன், பிங்க்கும் செஞ்சுருக்கேன்.